إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் சிவிலைசேஷன் 15 நாள் ஆன்லைன் வகுப்பில், அந்த வகுப்பில் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை, அவர்கள் இந்த உலக நாகரிகத்திற்கு ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகளை பார்ப்பதற்காக, அவை குறித்து அறிந்து கொள்வதற்காக மிக ஆர்வத்தோடு இந்த வகுப்பிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த சந்தர்ப்பத்தில், புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் இந்த நிகழ்விலே அருள் நிறைந்த இந்த நிகழ்விலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாட்களுக்குள் ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகள், இந்த 15 நூற்றாண்டுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை இந்த 15 நாட்களுக்குள் உள்ளடக்குவது என்பது யானையை பிடித்து எலிப்பொட்டிக்குள் விடக்கூடிய கதையாக இருக்கும். அதனால இந்த நம்ம என்ன இதுல பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கழுகு பார்வை பார்த்து, பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பார்த்து இதுல நமக்கு இன்றைய காலத்திற்கு எவையெல்லாம் தேவையோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு எவற்றிலெல்லாம் முன்னுரிமை கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அவை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதனால இது ஒரு ஓவரால் வியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுல செலக்ட் பண்ணி இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு, முஸ்லிம் உம்மத்தினுடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய தனிப்பட்ட பண்பாடு நாகரிகம் இவற்றினுடைய வளர்ச்சிக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள், இவற்றுக்கு நம்முடைய கடந்த கால முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ள போகின்றோம் என்பது குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அப்ப என்ன அப்படின்னு சொல்லிச்சா, நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் உள்ளடக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு சிக்கல். இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, முக்காவாசி பேர் செல்போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப செல்போன்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நம்ம கவனம் செலுத்தி பார்க்க முடியாது. அதிலும் பிரசன்டேஷன் கிளாஸ் எல்லாம் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போதுதான் மனசுல பதியும். அதனால அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்குது. 3வது நெருக்கடி என்ன அப்படின்னு சொன்னா, அது தனிப்பட்ட முறையில எனக்குள்ள நெருக்கடி. பேச சொன்னா ஈஸியா பேசிட்டு போயிடலாம். ஆனா பேசுறத அதை தொகுத்து அதை பிரசன்டேஷனா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. உட்கார்ந்து பல நாட்கள் மாதங்கள் தயாரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி கொண்டு போய் விட்டுருக்குது. அதனால ஏன்னா இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பிரசன்டேஷன்ல காட்சியும் மனசுல பதியும், செய்தியும் காதுகளுக்கு உள்ளாக போய் பதியும், 2மே ஏற்படும். அப்ப பார்க்கறதுல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கேட்கறதுல இருந்தும் தெரிஞ்சு 2 மிங்கிள் ஆகி மனசுல ஆழமா பதியும் அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால கொஞ்சம் சிரமப்பட்டா கூட பிரசன்டேஷனா பண்ணிடுறது, சும்மா வாயால பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் இது முயற்சி பண்ணி எடுத்துக்கிறோம். அதனால உங்களுக்கு இன்னைக்கு முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க லேப்டாப்ல பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த எல்இடி டிவி இருந்துச்சுன்னா எல்இடி டிவில கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பார்க்க முடியும். அது பிள்ளைங்க எல்லாம் பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஏன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் காட்சி தான், விசுவலைசேஷன். மனசுல எதை பார்க்குதோ அது படமா அப்படியே பதியும். அப்புறம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் அதுகளுக்கு மனசுல போகும். அதனால அதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது பண்ற மாதிரி பாத்துங்க. அப்ப நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம், ஒரு பேர்ட்ஸ் வியூ தான். இதுல டீட்டெயிலா பாக்குறதுக்கு உண்டான சூழல் இல்லை. இந்த குவாரண்டைன் டைம்ல வீட்டுல சும்மா உட்காந்துருக்கிறோம்.
அதனால சும்மா உட்கார்ந்திருக்க நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை பயனுள்ள வகையில் ஆக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபீடிங் தான் இது. அப்போ கவனம் வந்துட்டு இந்த 1 மணி நேரத்துக்கு ரொம்ப முக்கியமா வந்து இதுல முழு கவனம் செலுத்துமாறு நான் ஆரம்பமாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்? ராஷிதுன் கேலிஃபட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். குலஃபாய் ராஷிதீன்கள் சொல்லுவாங்க பாருங்க, 4 கலீஃபாக்களுடைய காலம். ஏன்னா அதுதான் பேஸ். அதுல இருந்துதான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க முடியும். அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம சிக்கல் பொது விஷயங்கள், சமூக விஷயங்களுக்கு வந்துட்டு தீர்வு தேடுறதா இருந்தா நம்ம எங்க போக வேண்டி இருக்குது அப்படின்னா நேரம் அங்கதான் போக வேண்டி இருக்குது. அதுதான் மூலம். அப்ப அங்க போக வேண்டி இருக்கிறதுனால குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சியை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னால இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த முழு கான்செப்டும் அதாவது எதன் அடிப்படையில தொகுக்கப்பட்டிருக்குன்னா, உலக வரலாறு எப்படி முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறை பதிவு செய்து வைத்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலையும் அதுக்கு ஆதாரமாக இஸ்லாமிய வரலாற்றிலிருந்தும் தொகுக்கப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உலக வரலாறு, ஏன்னா இஸ்லாமிய வரலாறு சிவிலைசேஷன் என்பது உலக வரலாற்றினுடைய ஒரு பகுதி, மத்திய காலம் முழுவதுமான வரலாற்றுக்கு சொந்தம். அப்ப அப்படி இருக்கும் போது உலக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து ஆதாரங்களை இணைத்துக் கொண்டு நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமிய வரலாற்றில இருந்து இந்த சிவிலைசேஷனை முன்னிலைப்படுத்தல. இது ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில போய் நீங்க வந்து ஒரு PhD பண்றீங்க இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல அப்படின்னா, அங்க எப்படி உங்களுக்கு சொல்லித்தரப்படுமோ அந்த மெத்தடாலஜில சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பாரம்பரிய மதரசாக்களிலிருந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தரப்படுமோ அப்படி சொல்லித்தரப்படல இது. அதனால இந்த காலங்கள் இது எல்லாமே வந்துட்டு கிரிகோரியன் கேலண்டர் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆண்டு அந்த மேற்கத்திய அந்த கட்டமைப்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பிரசன்ட் பண்ணப்படும். அதுல வந்துட்டு அதுக்கும் இஸ்லாமிய ஆண்டுகளுக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆரம்பமா புரிஞ்சுக்கணும். நிறைய ஆலிம்கள் இதுல கலந்துருக்கிறாங்க. அதே நேரத்துல PhD ஹிஸ்டரியில முடிச்சவங்க, ஆந்த்ரோபாலஜில முடிச்சவங்களும் இதுல கலந்துருக்கிறதுனால இது தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு கிளியர் ஆனது. இது இப்படித்தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல நம்ம ராஷிதுன் கேலிஃபட், குலஃபாய் ராஷிதுன்கள் பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நாளைக்கும். அதே மாதிரி உமையா கேலிஃபட். இந்த குலஃபாய் ராஷிதீன்களுக்கு பிறகு உமையாக்கள் கைக்கு ஆட்சி போனுச்சு. யார் உமையாக்கள் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பங்காளிகள். அப்பாசியாக்களும் உமையாக்களும் பங்காளிகள். அப்ப அவங்க அந்த அந்த அரப் டிரைப்ஸ், குறைஷிகள், அவங்களுக்கு கைக்கு ஆட்சி போனுச்சு. உமையா கேலிஃபட்டை பார்க்க போறோம். அடுத்தது அந்த உமையா கேலிஃபட்டினுடைய ஒரு பகுதியாக ஐபீரியன் பெனின்சுலால ஐரோப்பிய கண்டத்தில் அமைப்பெற்ற அல் அந்தலூஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்பெயின் சம்பந்தமா பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அப்பாசிய கேலிஃபட், பாக்தாதி 500 ஆண்டுகள் ஆட்சி செய்த இஸ்லாமிய நாகரீகத்தினுடைய உச்சம் என்று உலக சமூகத்தால் போற்றக்கூடிய அந்த அப்பாசிய கிலாஃபத்தை கொடுத்து பார்க்க போறோம். அப்புறம் மாவீரன் சலாஹுதீன் அய்யூபியினுடைய அணுகுமுறைகள் இப்படி இருந்துச்சுட்டு பார்க்க போறோம். அவருடைய வரலாறு பார்க்க போறல, அவருடைய அணுகுமுறை, அந்த போர்க்களங்கள்லையும் இஸ்லாமிய அணுகுமுறை எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறதுல ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு 1924 வரைக்கும் இருந்த உதுமானிய கிலாஃபத், ஓட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த உதுமானிய கிலாஃபத். அது நீங்க புரிஞ்சுக்கிறாண்டா நான் போட்டிருக்கக்கூடிய தொப்பி பாருங்க, இந்த தொப்பி இருக்கு இல்லையா, இதுலயே சிவப்பு தொப்பி இருக்கும் பாருங்க, சைட்ல ஒரு குஞ்சம் வச்சு நம்ம ஊர்ல பெரிய ஆட்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால போட்டிருப்பாங்க. அந்த அந்த தொப்பி போட்டவங்க எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அது எல்லாமே அந்த உதுமானிய பேரரசு நமக்கு உலக முஸ்லிம்களுக்கான தலைமையிடம் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா காட்டக்கூடிய ஒரு அடையாளம் அது. அடுத்தது டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தான்களை பத்தி, இந்தியால டெல்லியை தலைநகராக புதிதாக அறிவித்து அந்த தலைநகரிலிருந்து ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்களை பத்தி. அதுக்கப்புறம் அதனுடைய வரிசையாக 1526 உருவான முகலாய பேரரசு சம்பந்தமா. அதுக்கப்புறமா தென்னகத்தினுடைய சுதந்திர போர் அடையாளமாக இருந்த தீரன் திப்பு சுல்தான் சம்பந்தமா பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ரிப்பப்ளிக் இந்தியால முஸ்லிம்களுடைய சூழல் என்ன, கடைசியா எம்பவர்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா, நம்மளை எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது. இந்த வரலாறு செய்தி எல்லாம் படிக்கிறது கேட்கறது எதுக்கு அப்படின்னு சொன்னா பெருமை கொள்றதுக்கு அல்ல, இன்றைய நம்மளுடைய நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நெறிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம சரியாத்தான் போறோமா பாதையில அப்படின்ட்டு அதை சீர்படுத்திக்கிறதுக்கு தான். நம்முடைய கல்வி சரியா இருக்கா, நம்முடைய பொருளாதாரம் சரியா இருக்கா, நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு சரியா இருக்கா, நம்முடைய வாழ் சூழல் சரியா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் பார்க்க போறோமே தவிர இதை பார்த்து பெருமைப்பட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அல்ல. ரெண்டாவது, இது நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட், ஒரு பேர்ட்ஸ் வியூ தான் இது. அதனால நீங்க ஒண்ணுலயும் குறிச்சு அது போய் தேடி படிக்கதான் உங்க மைண்ட்ல நிக்கும்.
இந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அடுத்து 10 நாள் 15 நாள்லயே மறந்து போயிடும். அது தொடர்ச்சியான தேடலும் வாசிப்புகளும் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த செய்திகள் அப்படியே ஆழமா பதிஞ்சுக்கிட்டே வரும். அவங்கதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம வரலாறு படிக்கணும் அப்படின்ட்டு பாருங்க. ஏன் வரலாறு படிக்கணும் அப்படின்னு சொல்லி, வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ்டரினா என்ன? We study history in order to avoid repeating the same mistakes again and again. வரலாறு எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் செய்த தவறுகளை ஒரு தனி மனிதனாக, ஒரு சமூகமாக அல்லது ஒரு குடும்பமாக செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு கடந்த காலங்களிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதுக்கு தான் we study history in order to avoid repeating the same mistakes. ஒரு தொழில்ல ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் தோல்வி அடைஞ்சோம், எங்க நம்ம தவறு இழைத்திருக்கிறோம் அப்படிங்கறத ஆய்வு செய்யறாரு பாருங்க. அப்படி அவர் ஆய்வு செய்யலன்னா அடுத்த தொழிலும் சிக்கலா போயிடும், மறுபடியும் சிக்கலா போயிடும். அந்த ஆய்வு செஞ்சு அதுல இருந்து படிப்பனே, ஓ இங்கதான் தப்பு பண்ணிருக்கோமா, அவ இனிமே அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமா முயற்சி பண்றாரு பாருங்க. அப்ப இந்த படிப்பினை தான் நம்மள சரியான பாதையில பொருத்திக்கிட்டே இருக்கும். மனிதன் இப்படித்தான் கற்றுக்கொள்ள முடியும். எடுத்த உடனே சக்சஸ் எந்த மனிதனாலையும் தந்துட முடியாது. எடுக்கிற எல்லா முயற்சியும் எந்த மனிதனாலையும் சக்சஸ் பண்ணவும் முடியாது. அவன் தோத்துதான் தெரிஞ்சுக்குவாங்கிறதுதான் அல்லாஹ்வுடைய அச்சி, அல்லாஹ்வுடைய படைப்பும் இயல்புமே அப்படித்தான் மனிதனுக்கு அல்லாஹ் அந்த இயல்பை ஊட்டி இருக்கிறான். அதனால விழுந்து விழுந்து தெரிஞ்சுதான் எந்திரிச்சு வருவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல காலம் முடிஞ்சு போயிடும். History is the teacher of life. What is history? வரலாறு என்பது வாழ்க்கையினுடைய ஆசிரியர். அது வாழ்க்கையை கற்றுத்தரும். பாக்கி எல்லாம் உங்களுக்கு பொருளீட்டுறதை கற்றுத்தரும். ஆனா நீங்க எப்படி வாழணும், நீங்க எப்படி திருமணம் பண்ணணும், உங்க சந்ததியை நீங்க எப்படி உருவாக்கணும், அந்த சந்ததிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், நீங்க எங்க வாழணும், எப்படி வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், உங்க தொழிலை எப்படி அமைச்சிருக்கணும், உங்களுடைய பொருளாதாரம் யாருக்கு செலவிடப்படணும், எதுக்கு செலவிடப்படணும், இது எல்லாத்தையும் எதுக்கு முடிவு பண்ணணும்னா நீங்க உங்களுடைய வரலாற்று அறிவு, உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வழிமுறை, அவர்களுடைய இலக்கு, இதுதான் முடிவு செய்யும். அதனால ஹிஸ்டரி இஸ் தி டீச்சர் ஆஃப் லைஃப். வரலாறு தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பாட புத்தகங்கள்லையும் பள்ளி கல்லூரி பாட புத்தகங்கள்ல சும்மா அந்த அரசரை பத்தி இந்த அரசரை பத்தி, அவன் அண்ணன் தம்பியை கொண்டான், தம்பி அண்ணனை கொண்டான், இதையே எழுதி வச்சிருக்கிறதுனாலையும், கொள்ளையடிக்க வந்தவனை எல்லாம் சர்ன்னு போட்டு கூப்பிடுறதோ லார்டுன்னு போட்டு கூப்பிடுற மாதிரியுமே நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒரு மாதிரியான வெறுப்பு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. வரலாறு என்பது அரசர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை படிக்கிறது அல்ல, அது அவசியமும் இல்லை நமக்கு. வரலாறு என்பது நமக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய இயல்புகளையும், அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டையும், அவங்களுடைய அணுகுமுறையையும், காலச்சூழலையும், அவர்களோடு வாழ்ந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதையெல்லாம் படிக்கிறது தான் வரலாறு. இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் வரலாறு. அதனால நம்ம பாட புத்தகங்கள் தான் நமக்கு எப்படி மேத்ஸ் டீச்சரை பிடிக்கலன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காதோ, அந்த மாதிரி அந்த பாட புத்தகங்களுடைய வடிவமைப்பு சிக்கலா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வரலாறுண்டாவே அது ஒரு மாதிரியான கசப்பானதா இருக்கும். அதல்ல, அது எவ்வளவு இனிமையானது அப்படிங்கறத நீங்க இந்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல டே 1ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலம். இது நம்ம போறது நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நினைவுபடுத்தின உலக வரலாற்றுல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமதுங்கிற ஒரு ப்ராஃபிட் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ரூட்ல வர்றோம். 610 இருந்து 632 ஹிஜ்ரிக்கு ஆண்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதை நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க. 610 இருந்து 632 23 ஆண்டு காலம் அவர்கள் இறை தூதராக இந்த பூமியிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அதுல 10 ஆண்டுகள் பிரசிடென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ஸ்டேட், முதல் இஸ்லாமிய அரசனுடைய ஜனாதிபதி. 10 ஆண்டுகள் மதீனா வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த மதீனா வாழ்க்கை 10 ஆண்டுகளும் முதலாக அமைக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய அரசனுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய அரசு மதீனால மக்காலேருந்து புலம்பெயர்ந்தாங்க. 610 நபியாக்கப்பட்டாங்க.
13 ஆண்டுகள் மக்கா வாழ்வு, 13 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனாவிற்கு புலம்பெயர்றாங்க. மதீனால புலம்பெயர்ந்த உடனேயுமே ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை கட்டமைக்கிறாங்க, ஒரு அரசை கட்டமைக்கிறாங்க. மதீனால வாழ்ந்த எல்லா தரப்பு மக்களோடையும் ஒரு இணக்கமான ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒண்ணு ரெடி பண்ணி, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்ட். முதலாக எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் எதுனா கேப்டர் ஆஃப் மதீனான்னு சொல்லுவாங்க. அங்கே வாழ்ந்த யூதர்களோடு அந்த பேகன் வழிபாடு இருக்கு பாருங்க, சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்களோடு, இறை மறுப்பாளரோடு, எல்லோரோடும் சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாக எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படிம்பாங்க அத. அப்போ கேபிட்டல் வந்துட்டு மதீனா. அப்படி மதீனால அவங்க வந்துட்டு அரசு அமைக்கும் போது பக்கத்துல ஃபர்ஸ்டா வந்துட்டு ஒரு அரசு அமைக்கிறாங்க. அப்ப அந்த மதீனா அரேபிய பெனின்சுலா சுத்தி யார் இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பெர்ஷியா இருக்கு பாருங்க, இது வந்து பெர்ஷியா. இந்த பக்கம் மேல வந்துட்டு பிசாண்டின், தட் இஸ் ரோமன் எம்பையர். இந்த பக்கம் இருக்கு, அதான் பிசாண்டின் எம்பையர்பாங்க. ரோமன் எம்பையர், பிசாண்டின் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்பாங்க. அதுதான் பைசண்டின் ஒரு மன்னர் இருந்தாரு, கான்ஸ்டன்டைன் இருந்தாரு. அப்ப அவருடைய பேர்ல தான் அந்த கான்ஸ்டான்டின் நோப்புங்கிற இடம் வந்துச்சு. அந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை தான் சொல்லுவாங்க பிசாண்டின் எம்பையர் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பெர்ஷியன் எம்பையர். 2 பேரரசு இருந்துச்சு மதீனால. இவங்க 7ஆம் நூற்றாண்டுல முதலாக ஒரு அரசை வந்து உருவாக்கும் போது. பீரியட் 2 ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் வந்து பீரியட் 2 நம்ம ராஷிதின் கேலிஃபேட்டை பார்க்க போறோம். அவங்களுடைய வஃபாத் 632ல. சரியா? அதுக்கப்புறமா வந்துட்டு முதல் கலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து 2 ஆண்டுகள் கலீஃபாவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகள் கலீஃபாவாக இருந்தாங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க, இஸ்லாமிக் ஸ்டேட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க. அப்படியே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடராக. 3ஆவதாக கலீஃபா உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்துட்டு 12 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்தாங்க. 4ஆவதாக கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இப்ப இந்த முதல்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரைக்கும், அவங்க காலம் வரைக்கும் இஸ்லாமிய அரசனுடைய தலைநகர் வந்துட்டு மதீனா. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மதீனால இருந்து ஈராக்ல இருக்கக்கூடிய கூஃபாக்கு மாறிடுது. மேல இருக்கு பாருங்க, இந்த இருக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய கூஃபாக்கு அந்த 5 ஆண்டுகள் அந்த இஸ்லாமிய அரசனுடைய தலைமையிடம் வந்துட்டு அங்க மாறிடுது. மொத்தம் 29 ஆண்டுகள். சரியா? குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த காலம் வந்துட்டு 29 ஆண்டுகள். அதுல 5 ஆண்டுகள் வந்து, கடைசி 5 ஆண்டுகள் தலைநகர் வந்துட்டு மதீனாவிலிருந்து கூஃபாக்கு மாறிடுது. அன்னைக்கு மாறினுச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் வரல. இஸ்லாமிய அரசனுடைய தலைநகர் வந்துட்டு மதீனால இருந்து அன்னைக்கு மாறினது, இன்னை வரைக்கும் அந்த மதீனா தலைநகர் என்ற அந்த ஒரு அடையாளத்தை வந்துட்டு கிடைக்கல. இது ஒரு செய்தி. அடுத்தது வந்து இந்த 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியில நிறைய வந்து உள் அரசியல் கருத்து வேறுபாடுகள், போர்கள், அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு இன்றைய வாழ்க்கைக்கு நமக்கான படிப்பினைகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து நம்ம இந்த ஹிஸ்டரி கிளாஸை வந்து டிசைன் பண்ணி இருக்கிறோம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இந்த சிவிலைசேஷன் கிளாஸை வந்து நம்ம பார்க்க போறோம். எந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் நமக்கு தேவையில்லை, அதுக்கு தனியா வச்சிடும். யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க போய் தேடி புத்தகங்களை தேடி படிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த படிப்பினைகள், பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். 10 ஆண்டுகளுடைய ஆட்சியில முக்கியமான ஒரு 3-4 சம்பவங்கள் நடந்திருக்குது, அதை நம்ம பார்க்க போறோம். இனி வந்துட்டு உலகத்துல நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பாலிசியை டிசைன் பண்றோம். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க, பப்ளிக் பாலிசி படிக்கக்கூடியவங்க, குறிப்பா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு அந்த அந்த ஆட்சி பொறுப்புல போய் உட்காரும் போது, ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவோ இல்ல ஏதாவது ஒரு துறையினுடைய செக்ரட்டரியாகவோ போகும்போது, அவங்க வந்து இந்த விஷயத்துல கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி முறையை வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும். அந்த 10 ஆண்டு கால ஆட்சி முறை, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பூமியில வந்திருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட்டாயம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து நமக்கான அடையாள சிஸ்டம். நம்ம இந்த உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஹெல்த் பாலிசி எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு எஜுகேஷனல் பாலிசி எப்படி டிசைன் பண்ணணும்,
ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிசி எப்படி டிசைன் பண்ணணும், ட்ரேட் பாலிசி எப்படி டிசைன் பண்ணணும், டாக்ஸேஷன் எப்படி பண்ணணும், ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து நம்ம எடுக்க முடியும்னா அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இருந்து தான் எடுக்க முடியும். அங்க அதுக்கான வழிமுறை இல்ல அப்படின்னா பிற்காலத்துல இருந்த கலீஃபாக்களுடைய ஆட்சியில எப்படி இருந்திருக்குது அப்படிங்கறது தேடலாம். அதனால நமக்கான இந்த சிஸ்டம் பூமியில எங்க எப்ப ஏற்பட்டாலும் சரி நம்ம எங்க போய் தேட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தான் போய் தேட போறோம். ஏன்னா அல்லாஹ் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒருங்கிணைச்சு ஒரு 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 வடிவமைத்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டாங்க. ஆனா இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில தான் பொலிட்டிக்கலா சோசியலா இன்னும் ஒரு அரசு வந்துட்டு என்னென்னவெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையை வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு உருவாக்குனாங்க. அப்ப அவங்களுடைய ஆட்சியில நம்ம பார்க்க போறது ஒரு 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 4 முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். கான்குவெஸ்ட் ஆஃப் பெர்ஷியன் எம்பையர். இதுலயே நமக்கு 20 நிமிஷம் போயிடுச்சு. ஏன்னா அதான் இது டைம் தான் வந்துட்டு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இதுல. அதனால ஃபாஸ்டா போறதுனால கொஞ்சம் சங்கடப்படாதீங்க. சூழல் அந்த மாதிரியான ஒரு சூழல். கான்குவெஸ்ட் ஆஃப் பெர்ஷியன் எம்பையர், கான்குவெஸ்ட் ஆஃப் ரோமன் எம்பையர், அனெக்சேஷன் ஆஃப் ஜெருசலம், எபிடமிக் அண்ட் ஃபெமைன் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இது 4 ஒன்னையும் ஒரு வருஷம் படிக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா இது அல்லாஹ் நேரத்துல பரக்கத்து செய்யட்டும், துவா செய்யுங்க. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கணுமோ ஃபாஸ்டா முடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்குவெஸ்ட் ஆஃப் பெர்ஷியன் எம்பையர். நல்லா கவனிச்சுங்க. இதுதான் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட். இந்த மதீனா இங்க இருக்குது, மதீனா. மெக்கா வந்து இந்த இருக்கு பாருங்க, மக்கா அங்க இருக்குது, பக்கத்துல பத்ர் இருக்குது, மதீனா ஸ்டேட் இருக்கு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டுல இது இஸ்லாமிய அரசனுடைய தலைமையிடம். அப்ப பக்கத்துல மிக பிரம்மாண்டமான பாரசீக பேரரசு. இது இன்னும் பாரம்பரியம் மிக்க ரோமன் எம்பையர். இந்த யாரு ரோமன் எம்பையர்னா இன்னைக்கு 27 ஐரோப்பிய யூனியன் நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன் இருக்கு பாருங்க. 27 ஐரோப்பிய நாடுகளை கொண்ட யூரோப்பியன் யூனியன் இருக்கு பாருங்க. இதுதான் ரோமன் எம்பையர், அன்றைய ரோமன் எம்பையர். இந்த பாரசீக பேரரசனுடைய மன்னர் தான் வந்து இவர் பெர்ஷியன் எம்பரர் குஸ்ரோ, அதாவது அரபியில கிஸ்ராம்பாங்க பாருங்க, குஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாரசீக பேரரசுங்கிறது பெர்ஷியன் எம்பையர்னு சொல்லுவாங்க. கடைசியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் சாசனிட் எம்பையர், சசானியன் எம்பையர் இருப்பாரு. சசானியன் எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்ல, அதனுடைய தொடர்ச்சி. இவர் தான் அதனுடைய மன்னரா இருந்தாரு. இவரை பத்தின நிறைய முன்னறிவிப்புகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான சம்பவம் கூட உங்களுக்கு நிறைய உலமாக்கள் வந்து பயான்ல சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் வருவாங்க மதீனால வந்து யமன்ல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கைது செய்யறதுக்கு. அப்படி வரும்போது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நாளைக்கு வந்தோடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, உங்க மன்னர் இறந்து போயிட்டாரு, கிஸ்ரா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் இந்த மன்னர் தான், பெர்ஷியன் எம்பையர் கிஸ்ரா. இவர் வந்து அந்த வாழ்ந்த காலம் பாருங்க. 2வது இந்த பக்கம் வந்துட்டு ரோமன் எம்பையர் வந்து ஹெராக்லியஸ், ஹெர்கல்பாங்க அரபியில அந்த சொல்லி தரும்போது ஹெர்கல், ரோமன் எம்பையர். அவருடைய இதெல்லாம் அவங்களுடைய நாணயங்கள். அன்றைய காலத்துல அவங்களுடைய அந்த அவங்க படத்தை போட்டு அடித்த தங்க நாணயங்கள் இன்னைக்கும் வந்து மியூசியத்துல இருக்குது. நீங்க நெட்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். இவர் தான் வந்துட்டு ரோமன் எம்பையர் ஹெராக்லியஸ். அவரும் அவருடைய பையனும் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே அந்த மன்னர் கிஸ்ரா இறந்து போய், கிஸ்ராக்கு அப்புறம் பெர்ஷியன் எம்பரரை எஸ்டிகார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 632ல பொறுப்பெடுத்துக்கிட்டார். பாரசீக பேரரசுடைய பொறுப்பெடுத்துக்கிட்டார். இந்த பாரசீக பேரரசு 1100 வருஷம் பாரம்பரியம் மிக்க பேரரசு. மதீனா அரசு 13 வருஷம் பாரம்பரியம், 10 வருஷம் தான் அதுக்கு முன்னால பின்புலம். அதாவது 1100 வருஷமா அலெக்சாண்டரையெல்லாம் பார்த்து பூண்டு ஊதுன பேரரசு. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தப்போ கூட அதுக்கு நின்று டஃப் கொடுத்த ஒரு பேரரசு எதுனா பாரசீக பேரரசு. பிரம்மாண்டமான ராணுவம், ராணுவத்துல பல வகைகளான ராணுவம், நன்கு பயிற்சி பெற்ற ராணுவம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பேரரசு. இந்த 2 பேர்த்துக்குமே உலகத்துல அன்னைக்கு அவங்க 2 பேர் கையில இருந்தா அந்த உலகத்தினுடைய பெரும்பகுதி நிலப்பரப்பு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப அந்த சூழல்ல மதீனால இப்படி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிற செய்தி போய் அவங்க ரொம்ப எச்சரிக்கையா சில முன்னேற்பாடுகளை செய்ய துவங்கினாங்க. இந்த நேரத்துல இந்த பாரசீக பேரரசனுடைய அபிஷியல் ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜுராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அதாவது பாருங்க, இதான் இவர் தான் ஜுராஸ்டர்.
இவர் வந்துட்டு கிமுல வாழ்ந்தவர். இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு ஒரு இறைவன் தான் இருக்கிறான். ஒரு இறைவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஷைத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதுதான் வந்து இந்த ஜுராஸ்ட்ரியனிசம். இவங்க என்ன பண்ணுவாங்க, யாரும் இறந்து போயிட்டா, அந்த உடலை கொண்டு போய் இந்த மலை மேல உச்சியில ஒரு கோட்டை இருக்கு பாருங்க. அந்த கோட்டையில கொண்டு போய் வச்சிருவாங்க. கழுகுகளுக்கு வந்துட்டு இரையாக்கிடுவாங்க. இங்க பாருங்க, கழுகுகள் திங்கும். இப்பவுமே வந்துட்டு பாம்பேல இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான இதை கட்டி வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பார்சிகள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த இந்த டாடா கம்பெனி ஓனர்லாம் இருக்க ரத்தன் டாடா, இவங்க எல்லாமே பார்சிகள். அவங்க எல்லாமே அந்த வகைராவை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி வந்தாங்கிறத பின்னால பார்க்க போறோம். நம்ம ஊர்ல மதுரையில, கும்பகோணத்துல எல்லா இடத்துலயும் சௌராஷ்டிரான்ற ஒரு சமூகம் இருக்கு பாருங்க. இந்த சௌராஷ்டிரா சமூகத்தினுடைய தொடர்ச்சியும் இதுதான். இங்க இருந்துதான். இவங்கதான் வந்துட்டு பாரசீகத்துல இருந்த மக்கள். ஏறக்குறைய அந்த பாரசீக பேரரசு 1100 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட, அவங்க வந்துட்டு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேருந்தே பல வகையான ஆற்றலுடைய மக்களாக இருந்தாங்க. நல்ல அறிவாற்றல் மிக்கவராக, எழுத்தாற்றல் மிக்கவர்களாக, இன்னும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக, கடல் வெளியில வந்துட்டு மிக பிரம்மாண்டமான கப்பல்களை பாரசீக வளைகுடால இயக்கக்கூடியவர்களாக, கட்டிடக்கலை வல்லுநர்களாக, இப்படி வேளாண் துறையில வந்துட்டு வல்லுநர்களாக, இப்படி வந்து அறிவு ரீதியான வளமான மண்ணு பாரசீக மண். 636ல கலிஃபா உமர் ரலியல்லாஹு ஆட்சியில இருக்கும்போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய கடைசி அந்த 2 ஆண்டு காலத்தினுடைய கடைசி காலத்துல இந்த 2 பார்டர் இருக்கு பாருங்க. இந்த பெர்ஷியன் எம்பையர் பார்டரும், இந்த ரோமன் எம்பையர் பார்டரும். இந்த 2 பார்டர்லயும் சில பழங்குடி சமூகம் இருந்துச்சு. இந்த சமூகங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பாரசீக பேரரசோட இணக்கமான சமூகங்கள். இனத்தால அரபுகள். இனத்தால், ஏன்னா இது வந்துட்டு இதுதான் வந்து அரேபியன் பெனின்சுலா. இந்த இருக்கு பாருங்க. இதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரிஸ் சொல்லுவோம் பாருங்க. இது இந்த சனா இருக்கு பாருங்க. இது வந்து யமன். இப்படியே நீளமா ஒரு கோடு போட்டீங்கன்னா யமன். இந்த யமன் தவிர்த்து அந்த 6 அரபு நாடுகள்னு சொல்றது இதுதான் ஜிசிசின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 6 அரபு நாடுகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய 6 அரபு நாடுகளுடைய நிலப்பரப்பு இருக்கு பாருங்க. இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அரச கட்டமைச்சு அடுத்த மக்கள்கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொறுப்படுத்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. அந்த காலத்துக்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு அரசு அமைஞ்சிருச்சே, இது ஆரம்பத்திலேயே தடுக்கன்னு சொல்லித்தான் இந்த எல்லையோரத்துல இருந்த இந்த 2 இனக்குழுக்களுக்கையும் என்ன பண்றாங்க, மதீனால உருவாயிருக்கக்கூடிய அரசை வந்து எப்படியாவது செயலிழக்க செய்யணும், முடக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க இந்த பாரசீக பேரரசுல இருந்து ரோமன் எம்பையர்ல இருந்து உத்தரவு வருது. அப்ப இவங்க இந்த எல்லையில இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இந்த பகுதியில் இருக்கிற கசனீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கசனியர்கள் அவங்க வந்து பழங்குடி சமூகம், அரபு சமூகம், எல்லாருமே அரபு சமூகம். அவங்க வந்துட்டு இனத்தால வந்துட்டு அரபுகளா இருப்பாங்க, மொழியால அரபுகளா இருப்பாங்க, பாரசீக பேரரசோட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. குறிப்பாவே நீங்க இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு நீங்க இந்த ஒசூர் பக்கம் போனீங்க, கர்நாடகா பக்கம், இல்ல வந்து நெல்லூர் பக்கம், ஆந்திரா பார்டர், சென்னையில ஆந்திரா பார்டர் பக்கம்லாம் போனீங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாடு தமிழங்கிறத விட்டு தர மாட்டாங்க. அதே நேரத்துல தெலுங்கு பேசிட்டு தெலுங்கு மக்களோட கொஞ்சம் இணக்கமாவும் இருப்பாங்க. இது இயல்பானது. இதுதான் இயல்பானது. இந்த எல்லையோரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் வந்து எப்போதுமே வந்து இரு தரப்பாரையும் சமநிலையில வச்சுக்கிறணும். ஒரு பக்கம் நம்மளுடைய உரிமை, தமிழ்நாட்டு மண்ணில இருந்தா தமிழனுங்கிற அந்த உரிமை இருக்கணும். அதே நேரத்துல வெளியில இருந்து சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுனா இணக்கமாகவும் போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையா இருக்கும். இது பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்கள், நாட்டு பார்டரா இருக்கட்டும், மாநில பார்டரா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அடையாளமா இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த எல்லையோர மக்களை பாரசீக பேரரசு தூண்டி விட்டு மதீனா பேரரசுக்கு எதிராக தூண்டினோன்னையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில ஒரு படையை தயார் பண்ணி இந்த எல்லை ஓரத்துக்கு அனுப்புறாங்க. இங்க இந்த பகுதிக்கு அனுப்புறாங்க ஃபர்ஸ்ட். அப்படி போகும்போது இங்க இருந்து சிக்கல் வருது. அப்ப இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா அவங்களுடைய தலைமையில ஒரு படையை ரெடி பண்ணி இங்கே அனுப்புறாங்க. சமகாலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல ஒரே நேரத்துல 2 பேரரசுகளுக்கு எதிராக 2 சிறிய கூட்டம் போகுது. வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதுக்கு பிறகு அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருது. சமகாலத்திலையும் 2 வல்லரசுகளோடு மோத வேண்டிய நிலை வந்துட்டு புதிதாக உருவான இஸ்லாமிய அரசு
அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகி எல்லாரும் அங்கங்க புரட்சி பண்ணி நானும் நபி அப்படின்னு சொல்லி அந்த சிக்கலை எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கி, அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்து போயிட்டாங்க, அப்புறம் இதுக்கு ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கிளம்புனவங்களை எல்லாம் எல்லாத்தையும் அடக்கி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வர்ற நேரத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போன பாரசீகத்துக்கு போன ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. உள்ள போன உடனேயும் பக்கத்துல அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா அவங்க தலைமையில போன அந்த ரோம பேரரசுக்கு எதிராக போன ராணுவத்துக்கு கூடுதல் வலிமை தேவைப்பட்டதுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாலித் பின் வலீதுக்கு வந்து ஒரு தகவல் அனுப்புறாங்க, நீங்க அந்த இடத்தை விட்டுட்டு ரோம பேரரசுக்கு போங்க, ரோமன் எம்பையரை பாக்குறதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பாரசீகத்திலிருந்து ரோமன் எம்பையருக்கு போறாங்க. படையை தட்டிக்கிட்டு அவங்களுடைய படையை கொண்டுட்டு போறாங்க. பாரசீகத்துக்கு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில, அல்லாஹ்வுடைய தூதனுடைய மாமா அவங்க தலைமையில ஒரு படை வந்து போகுது. இது இடையில நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம முக்கியமானது மட்டும் பார்ப்போம். அப்ப பேட்டில் ஆஃப் கத்தீசியா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரசீக பேரரசு வீழ்த்தப்பட்டதுல 3 முக்கியமான சம்பவங்கள். அதுல முதல் போர் வந்து அந்த கத்தீசியா போர், பேட்டில் ஆஃப் கத்தீசியான்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய அரசனுடைய ஜனாதிபதி கலீஃபா உமர், அதே மாதிரி பாரசீக பேரரசனுடைய பேரரசர் எஸ்டிகார்டு, இஸ்லாமிய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பக்கம் ரோஸ்தம் ஃபரூக் அவர் வந்து பாரசீக பேரரசனுடைய தலைமை தளபதி. என்ன ஃபரூக்னு வருது அப்படிங்கிறதுனால முஸ்லீமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் பாரசீக பெயர்கள், பிற்காலத்துல முஸ்லீம்கள் வைத்துக் கொண்ட பெயர்கள் எல்லாமே. ஸ்ட்ரென்த் என்ன, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில 30,000 to 40,000, இங்க வந்து 40,000 to 50,000. இடம் எங்க இருக்குது பாருங்க, மதீனால இருந்து படை போகுது, இந்த இருக்கு கதீசியா, இது வந்து ஈராக், இந்த ஹைலைட் பண்ணிருக்கு வந்துட்டு ஈராக். குவைத் இங்க இருக்கு பாருங்க, இது சவுதி அரேபியா, ஜோர்டன், சிரியா. இன்னைக்கு கதீசியா, மதீனா வந்து இந்த எல்லையில இருக்கும், லாஸ்ட்ல இருக்கும், இங்க இருந்து போகுது கதீசியாவுக்கு போகுது படை. இதுல அரபுகளுடைய போர் முறைகள்ல மிக முக்கியமானது என்னன்னா, இந்த முபாரிசூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஒண்டி வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தளபதிகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்க களத்துல இறங்கி முதல்ல நேருக்கு நேராக சந்திப்பாங்க. நீங்க அந்த மெசேஜ் படத்துல பதிர் போர்லையும் ஒது போர்லையும் நீங்க வந்துட்டு அதை பார்க்கலாம். முதல்ல வந்து 2 பேர் 3 பேர் நேருக்கு நேரா போவாங்க. இது வந்து அரபுகளுடைய ட்ரெடிஷன். ஏன்னா அது வீரத்தை பறைசாற்றுறது. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், 2க்கு 2 வலிமை யாருக்கு, வீரம் யாருக்கு அப்படி. இதுதான் வீரத்தினுடைய அடையாளம், நேருக்கு நேராக மோதி பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த ஒரு பயிற்சி வந்துட்டு துவக்க காலத்துல இருந்து கொடுக்கப்படும். குறிப்பாக தளபதிகள், மற்ற போர் வீரர்கள் எல்லாம் போரிடுறது அப்புறம், தளபதி முன்னின்று நிக்கணும், அவன் தன்னுடைய வீரத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுதான் இஸ்லாமிய அடையாளம். அதனால அந்த அடையாளத்தின் அடிப்படையில இந்த முபாரிசுங்கிற ஒரு கலை வந்து, போர்க்கலை வந்து அரபுகளிடம் ரொம்ப ஆழமா இருந்தது. அது இஸ்லாமிய வரலாற்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரபுகள் இன்னும் வீரமா மாறினாங்க. அப்போவாவது வந்துட்டு கொஞ்சம் உலக ஆதாயம், உலக ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு இஸ்லாத்துக்கு முந்தி அவங்க அடிச்சுக்கிட்டது, போர் செஞ்சது எல்லாம் எதுக்குன்னா பணத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போரிட்டுக்கிட்டாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தீன, உலகின் உயர்வான வார்த்தையாக இருக்கக்கூடிய, அதற்கு பொருளே யாராலும் தர முடியாத அந்த தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது, அது ஒண்ணுக்காகத்தான் இந்த உயிர் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்கள வந்து இந்த போருக்கு விரும்பி, இந்த மாதிரியான போர்கள்லயே இந்த மாதிரியான ஒரு முபாரிசுங்கிற இந்த விஷயத்துக்கு வந்து விரும்பி வந்து கொண்டு வந்தது. அப்ப இந்த ஒரு கலையை வந்து என்ன பண்ணாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்துல நடைமுறைப்படுத்தினாங்க பாருங்க. அப்படியே அரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம வந்து இவ்வளவு பெரிய படையை திரட்டிட்டு வந்திருக்கோம், ஒண்டி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அசந்து போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அரபுகள் யானையை பார்த்தாங்க பாரசீகத்துல. வாழ்க்கையில முதல் ட்ரிப், 2வது ட்ரிப்னு சொல்லலாம். முதல்ல எப்ப பார்த்தாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறதுக்கு அந்த பிறக்கிற ஆண்டு வந்து நடந்துச்சு பாருங்க, யானைப்படை. அதாவது யமன்ல இருந்து காபத்துல்லா அழிக்கிறதுக்கு அப்ரஹாம் அவனுடைய அந்த யானைப்படை வந்துச்சு பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது. அல்லாஹ் வந்துட்டு அதை கையாண்டான். அதுக்கப்புறம் இவங்க நேருக்கு நேரா யானையை பார்த்தது. யானையும் இந்த தந்தத்துல இவ்வளவு கூர்மையான அந்த இரும்பு ஆயுதம் பொருத்தப்பட்ட யானைகளை வந்து
முதல்ல பாரசீகத்துல வந்து சந்திச்சாங்க. யானையை எப்படி கையாள்றதுன்னே அவங்களுக்கு தெரியல அரபுகளுக்கு. அதனால பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. சாதாரண உயிர் சேதம் இல்ல. பேட்டில் ஆஃப் கதீசியா இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முதன்மை, அதாவது அதிகமாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு போர் இது. நவம்பர் 16 19 வரைக்கும் 4 நாள் நடந்துச்சு அந்த போர். 4 நாள் நடந்துச்சு. 636 கேஷுவலிட்டிஸ் பாருங்க, 8500 நபித்தோழர்கள் ஷஹீதானாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய என்னன்னா, யானையை கையாள தெரியல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப முதல்ல ஒரு துவக்க காலத்துல வந்துட்டு ரொம்ப சேதாரம் ஏற்பட்டுச்சு. அந்த சின்ன சின்ன போர்கள்ல எல்லாம் வந்து பெரிய சேதாரம் ஏற்பட்ட உடனேயும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. இது எப்படி கையாளுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல பாரசீக படையில இருந்த ஒரு முக்கியமான தளபதிகள் 2-3 பேர் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க உங்க ஈட்டியை வச்சு முதல்ல யானையுடைய கண்ணை குத்தணும். அது குத்துனீங்கன்னா சொந்த படையே அது கபலீகரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நுட்பத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த உடனேயும் அதுக்கு அப்புறமா இந்த பேட்டில் ஆஃப் கதீசியாலேயே வந்துட்டு அதை கையாண்டாங்க. முதல்ல யானை அவ்வளவு இந்த யானையெல்லாம் எங்க இருந்து போனுச்சுங்கிறீங்க? எல்லாம் அசாம்ல இருந்தும் கேரளால இருந்தும் இலங்கையில இருந்தும் போன யானை. அன்னைக்கு இந்திய பெருங்கடல்ல அதிகமான வர்த்தகம் என்ன அப்படின்னா யானை வர்த்தகம் தான். அது வந்து இலங்கையில இருந்து அதிராம்பட்டினத்துக்கே வந்து இருக்குது. காங்கேசன் துறையில இருந்து அதிராம்பட்டினத்துக்கே யானையை கொண்டுட்டு வரக்கூடிய கப்பலை எல்லாம் நம்ம மக்கள் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமான செய்தியா மாறி போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அஸ்ஸாம்ல இருந்தும் கேரளால இருந்தும் போன யானைகள் தான் பாரசீக பேரரசனுடைய அந்த யானை படைக்கு வலிமை சேர்த்துருச்சு. இன்னும் அப்ரஹா மன்னனுடைய படையிலேயே கூட ஆப்பிரிக்கால இருந்து நிறைய யானைகள் வந்திருந்தாலும் அந்த இந்த பகுதியிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திலிருந்து போன யானைகள் எக்கச்சக்கம். அப்ப அந்த யானை படைகளை வீழ்த்துவதில் ஏற்பட்ட நெருக்கடி அது வந்து அவங்களை வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தி 8500 நபித்தோழர்கள் ஷஹீதானாங்க. பாரசீக பேரரசு 22,000 பேர் அதுல வந்து இறந்து போனாங்க. அந்த போர்ல மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில போன இஸ்லாமிய ராணுவத்துக்கு அல்லாஹ் வழங்கினான். இதுதான் வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த வில்லு. மதீனால இருக்கக்கூடிய மியூசியத்துல இன்னும் இது பாதுகாக்கப்பட்டு வருது. இன்னும் நபித்தோழர்கள் பலர் பயன்படுத்திய அந்த போர் உபகரணங்கள் எல்லாமே வந்து உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லையும் பாதுகாக்கப்பட்டு வருது. இது மதீனால இருக்குது. இப்போ இந்த கதீசியா போர்ல வெற்றி பெற்றவனே செய்தி வருது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கதீசியா போர்ல முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சாங்க, யானைப்படையை சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் அடுத்து அவங்க கடிதம் எழுதினாங்க, பாரசீக பேரரசனுடைய தலைமை இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. கேபிட்டல் ஆஃப் பெர்ஷியன் எம்பையர் டெஸ்ஸிஃபான் அப்படிங்கிற நகர் இருக்குது. கதீசியால இருந்து பாக்தாது தாண்டி போகுது பாருங்க. அதுதான் வந்துட்டு டெஸ்ஸிஃபான் சொல்லுவாங்க. அந்த நகர்ல இருக்கக்கூடிய இதுதான் தலைமையிடம். ஒயிட் பேலஸ் பாரசீக பேரரசனுடைய, அதாவது எப்போ கிமுல கட்டின கட்டடம் இது. 1100 வருஷம் அதனுடைய ஆட்சியாளர் அரசர்கள் பாரசீக பேரரசுகள் வாழ்ந்த ஆட்சி செலுத்திய ஒரு பிரம்மாண்டமான மாளிகை இன்னைக்கு இப்படி இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எடுக்கப்பட்ட போட்டோ இது. இடையில வெள்ளம் வந்து அதை வந்து செதுச்சிருச்சு. இன்னும் பிரம்மாண்டமா இருந்துச்சு இது எல்லாமே. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆனதுனால அது செதஞ்சு போயிருச்சு. டக்கஸ்ரா அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க. டெஸ்ஸிஃபான் அப்படிங்கிற அந்த நகரத்துல இருக்குது. அதுதான் பாரசீக பேரரசனுடைய தலைமையிடமாக இருந்துச்சு. இந்த வெள்ளை மாளிகையினுடைய கோட்டை கதவுகளை வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய தளபதிகள் படை சென்று குதிரையினுடைய முன்னங்கால்களை தூக்கி அந்த கோட்டை கதவுகளை இடித்து உடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு இருக்குது. பாரசீக மன்னனுடைய காப்புகள் மதீனத்து வீதிகளிலே கிடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் வச்சு ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த காப்புகளை நீ பெறுவாய் அப்படின்னாங்க. அதுக்கான காலம் வந்துச்சு பாருங்க. பாரசீக பேரரசனுடைய அந்த கோட்டை உடைக்கப்பட்டு அது வெற்றி, அந்த டெஸ்ஸிஃபான் தலைநகர் வெற்றி கொள்ளப்பட்டு இங்க வந்துட்டு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த அதான் ஒழிக்கப்பட்டு தொழுகை நடந்துச்சு. ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போன ராணுவம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே இன்னும் ஈஸ்டா நகர்ந்து அந்த பாரசீக பேரரசுல மிச்சம் மீதி இருந்த படைகளும் அந்த அரசனும் இன்னும் நகர்ந்து நஹ்வந்த் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நெருக்கி ஈரான், இது ஈராக், இது ஈரான், இது மத்திய ஆசியா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது, இது காஸ்பியன் சி,
அப்ப என்னன்னா இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுடைய ஆதரவை எல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியா ஒரு ட்ரிப் இஸ்லாமிய ராணுவத்தோடு மோதிரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுதான் வந்து 642ல நடந்த பேட்டில் ஆஃப் நஹ்வத்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோட்டை. 642ல சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போகிற ராணுவம் வந்து அங்க போகுது. அந்த நேரத்துலதான் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, போர் நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒரு மகத்தான கடிதத்தை வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எழுதுறாங்க. ஏன்னா அது வளமான மண்ணு, விவசாய நிலங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மண்ணு அந்த பகுதி. அப்ப அந்த பகுதிக்கு போகும்போது முஸ்லிம் ராணுவத்துக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத வகைப்படுத்தி கடிதம் எழுதுறாங்க. அவங்க கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புத்தகங்களா வந்திருக்கு. லெட்டர்ஸ் ஆஃப் கேலிஃபோமர் அப்படின்னு சொல்லி கடிதங்கள் எல்லாம் வந்திருக்குது. அந்த புத்தகங்கள் வந்து கிடைக்குது, நீங்க நெட்லயே வாங்கி படிக்கலாம். ஸ்ட்ரென்த் பாருங்க, பாரசீக பேரரசு 1,20,000 வீரர்கள், இஸ்லாமிய ராணுவம் 30,000 வீரர்கள். அந்த போர்ல வந்து அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்தான் முஸ்லிம் உம்மத்துக்கு. அதோட வந்து பாரசீக பேரரசு முடிவுக்கு வந்துருச்சு. பாரசீக பேரரசு வெற்றி கொள்ளப்பட்டது ஏறக்குறைய 36ல இருந்து 42 6 ஆண்டுகள் ஆயிருக்குது. தொடர்ச்சியாக அந்த போர்களை சந்தித்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில போன ராணுவம் வெற்றி பெற்றுச்சு. இந்த போர் சம்பந்தமா அல்லாமா இக்பால் 19ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அறிவுஜீவி, அவங்க வந்து அதாவது இவங்க வந்து ரிவைவலிஸ்ட்பாங்க, இஸ்லாமிக் ரிவைவலிஸ்ட். இஸ்லாமிய அந்த வாழ்க்கை முறை பண்பாடுகளை இஸ்லாமிய சிவிலைசேஷனை புனரமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை அடையாளப்படுத்துவாங்க. இவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. If you ask me what is the most important event in the history of Islam, I shall say without any hesitation, the conquest of Persia, the battle of Nahwand. The battle of Nahwand gave the Arabs not only a beautiful country, but also an ancient civilization, or more probably a people who could make a new civilization with the Semitic and Aryan material. இது என்ன செமிட்டிக் ஆரியன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, செமிட்டிக்ங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு எத்தினிசிட்டி, ஒரு இன அடையாளம், இன குறியீடு. எப்படி நம்ம வந்துட்டு திராவிட இனம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, திராவிட இன மக்கள், திராவிட மொழி குடும்பம், திராவிட பண்பாடு அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி செமிட்டிய மொழி குடும்பம், செமிட்டிய மக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு இன மக்கள். அந்த செமிட்டிங்கிற அந்த இதுக்குள்ள வந்து செமிட்டிக் லாங்குவேஜுக்குள்ள அரபு மொழி வரும், ஹிப்ரு மொழி வரும், எல்லாமே வரும். இதுதான் அந்த மக்களை, குறிப்பா அந்த மத்திய ஆசியா பகுதியில வாழ்ந்த மக்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆரியன் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி சொன்னா, பாரசீகத்துல நெருப்பு அந்த சுராஷ்டிரா அந்த பிரிவுல இருந்து பாரசீக மக்களுடைய ஒரு வழி ஒரு இன அடையாளம் அது ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது எல்லாம் எங்கேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா எங்கேருந்து வந்தாங்கன்னா அந்த பாரசீகத்துல இருந்து. அதனால அது ஒரு அடையாளம். ஆரிய மொழி குடும்பம் இருக்குது. இந்தியாவில இருக்கக்கூடிய குஜராத்தி, பஞ்சாபி இதெல்லாம் ஆரிய மொழி குடும்பம். செமிட்டிக் லாங்குவேஜ் அரபி, ஹீப்ரு, அராமெட்டிக், பெயோனிசன் இதெல்லாம் வந்துட்டு செமிட்டிய மொழி குடும்பம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 கலாச்சாரமும், ஆரிய கலாச்சாரமும் இந்த செமிட்டிய கலாச்சாரமும் கலந்து இஸ்லாமிய நாகரிகத்திற்கு வந்துட்டு ஒரு உயர்வான ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை கொடுத்தது. அதெல்லாம் நம்ம அது எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இதுதான் பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய தங்க காப்புகள். இது வந்துட்டு ஒரு அடையாளம். இதுதான் இந்த ஸ்பெசிபிக்கா இந்த காப்பு கிடையாது. இந்த காப்பு தான் அன்றைய அரசர்கள், பாரசீக அரசர்களும் இன்றைய அந்த குடும்பத்தினுடைய தோன்றல்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவங்கள முக்கியமானவங்க பயன்படுத்தக்கூடிய காப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, இந்த காப்புகள் வந்துட்டு மதீனாக்கு வந்து சேரும் அப்படின்னாங்க பாருங்க. அரசர்கள் அணியக்கூடிய காப்புகள் இது. இந்த காப்புகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிவுறுத்தல் அடிப்படையில, முன்னறிவிப்பின் அடிப்படையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழக்கூடிய மதீனாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதாவது பூட்டிஸ், வார் பூட்டின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த கனிமத்து பொருளா அங்கேருந்து வந்த ஒரு பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு கார்பெட் ஒண்ணு வந்துச்சு பாருங்க, ரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட கார்பெட். அதை எல்லாரும் போய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டாங்களாம். வாழ்க்கையிலே இந்த மாதிரியான கார்பெட்டை நம்ம பார்த்தது இல்லையே, எல்லாம் மதீனாவுடைய தெருவுல கிடந்துச்சு. ஆச்சரியம் இல்ல? அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செஞ்சு 6 வருஷம் 7 வருஷத்துல பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னாங்க பாருங்க. 6 வருஷத்துல வந்துட்டு அவருடைய சொத்துக்கள் உயர்வானது.
அரச குடும்பத்தினர் மட்டுமே அணியக்கூடிய பொருட்கள் எல்லாம் மதீனாவுடைய தெருக்கள்ல கிடந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயம் அதனாலதான் எல்லா வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க இட்ஸ் மிரக்கல் அப்படின்னு எழுதுறாங்க. இதெல்லாம் சாத்தியமாயுது ஒன்றுமே அறியாதவர்கள், ஒரு போர் பாரம்பரியம் இல்லாதவர்கள், இவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான பேரரசை வீழ்த்துவதா? இட்ஸ் இம்பாசிபிள். ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு. அதற்கு முந்தையே நடந்தது கிடையாது, இனிமேலும் நடக்குமான்னு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி இந்த 2 போர்களை பத்தியும், பாரசீக பேரரசு வீழ்த்தப்படுறதை பத்தியும் ரோமன் எம்பையர் வீழ்த்தப்படுறதை பத்தியும் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய உலக வரலாறு புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இருந்து போன மதீனால இருந்து போன இந்த பாரசீக பேரரசு முழுக்க மதீனாவுடைய இஸ்லாமிய அரசோடு இணைக்கப்பட்ட உடனேயும் இங்க இருந்த இந்த பாரசீகர்கள் அதுல குறிப்பா இந்த சுராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படியே புலம்பெயர்ந்து இங்க இந்தியாவுக்கு இந்த இண்டஸ் வேலி இந்த சிந்து நதி இந்த பகுதிக்கு வந்தாங்க. இதுதான் சிந்து பிராந்தியம், இந்தியாவினுடைய சிந்து பிராந்தியம். இங்க வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான் அந்த வாரிசுகளுடைய வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்சிகள் அப்படின்ட்டு யாரெல்லாம் இந்தியாவில ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டியில பார்சிகள் வருவாங்க பாருங்க. டாடா குடும்பம். ஆனா எல்லாமே நல்ல தொழிலதிபர்களாக, பொருளாதாரத்துல வளர்ந்தவர்களாக, கல்வியிலையும் வளர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் அந்த பார்சி சமூகத்தை, பல்கிவாலா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பாரசீக சமூகத்தை சேர்ந்தவங்களா, பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இந்திரா காந்தியருடைய கணவர் இருந்தார் பாருங்க, ஃபிரோஸ், அவரும் அந்த பார்சி சமூகத்தை சேர்ந்தவர். அதனுடைய தோன்றல் தான் அப்படியே புலம்பெயர்ந்து தென்னாட்டுக்கு வந்தவங்க தான் சௌராஷ்டிரா சமூகம். மதுரையில, கும்பகோணத்துல, தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க நிறைய அந்த கைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் அந்த சௌராஷ்டிராங்கிறதே அந்த சுராஷ்டிரா அதுல இருந்து வர்றதுதான். இங்க அந்த அவங்க நெருப்பை வழிபடக்கூடியவர்களா இருந்ததுனால இங்க அதுக்கு கொஞ்சம் தோதான விஷயங்களும் கிடைக்க உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த 500 வருஷம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு அடுத்த 500 வருஷம் பாரசீகம் உலகத்துக்கு முன்மாதிரியான நாடாக மாறி போனுச்சு. உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே கற்றுத்தரக்கூடிய நாடா மாறி போனுச்சு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள், அறிவியல் ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், கல்வியாளர்கள், புக்கஹாக்கள், சட்டக்கலை வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாமே முன்மாதிரி மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா மாறி போனுச்சு. எப்படி மாறினுச்சு? ஏற்கனவே அந்த மண்ணுல இருந்த அந்த அறிவு வளம் இருக்கு பாருங்க, அந்த அறிவு வளம் சுத்திகரிக்கப்பட்டு, இஸ்லாத்தால் சுத்திகரிக்கப்பட்டு, அந்த வளம் குன்றாத அளவிற்கு இன்னும் ஆய்வுகளை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருந்துச்சு. அரபுகள் இருக்கிறாங்க பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரிஸ் அரபுகள், அவர்கள் மூலமாக இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் போனுச்சு. அவர்கள் போர் வீரர்கள், வாரியர்ஸ். ஆனா பாரசீகர்கள் என்ன யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க நாலேஜ் செக்டார்ல வல்லுநர்கள், அறிவுத்துறை வல்லுநர்கள். இந்த ரெண்டும் பொருந்துனுச்சு, ரெண்டும் பொருந்தி. அதாவது வாரியர்ஸ் மூலமாக இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் நிலப்பரப்பு வந்துச்சு. அப்படி வந்த நிலப்பரப்பை பண்படுத்தி மக்களை பண்படுத்தினாங்க, நிலப்பரப்பையும் பண்படுத்தி உலகத்தினுடைய உச்சாணிக்கு கொண்டுட்டு போனாங்க. அதான் முஸ்லிம்களுடைய பொற்காலம். அது சம்பந்தமா தான் இந்த கிளாஸ்ல நம்ம நிறைய பார்க்க போறோம். இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு படிக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பின்னால பார்ப்போம். இது ஒண்ணு ஆயிடுச்சா? அடுத்து கான்குவெஸ்ட் ஆஃப் ரோமன் எம்பையர். பெரிய சப்ஜெக்ட், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, முடிச்சிட்டு பார்ப்போம். இந்த ரோமன் எம்பையர்ல என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த பிராந்தியம் பிசாண்டியன் இருக்கு பாருங்க, இதுதான் ரோமன் எம்பையர். அப்ப இங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில போன ராணுவம், அப்புறம் அவங்க ஹாலித் இங்க இருந்து இங்க வந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு உத்தரவின் அடிப்படையில. இங்க இருந்து அபூபக்கர் சித்திக், அதே காலத்துல அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா அவங்க தலைமையில போன ராணுவம் இங்க போய் துவக்க கட்டமா இந்த எல்லை ஓரத்துல இருந்தவர்களோடு சிறிய சிறிய சண்டைகள் முடிச்சு உள்ள போறாங்க. இதான் பாருங்க, பலஸ்தீன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன், ஜெருசலம், ஜோர்டன், லெபனன், டமாஸ்கஸ், சிரியா. இந்த டமாஸ்கஸ் தான் அவங்களுடைய முக்கிய கேந்திரமா இருந்துச்சு. அதாவது பிசாண்டியன் எம்பையருடைய கேந்திரம். இதனுடைய தலைநகர் இது கான்ஸ்டான்டினோபிள், இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி. இதுதான் தலைநகராக இருந்துச்சு. அப்ப இந்த பிராந்தியம் முழுக்க அவர்களுடைய நிலம், அது அவர்களுடைய நிலமாக இருந்தது. இஸ்லாமிய ராணுவம் உள்ள போகுது. பேட்டில் ஆஃப் யர்மூக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பேட்டில்ஸ், போர்களுக்கெல்லாம் பெரிய போர்பாங்க யர்மூக் யுத்தத்தை.
ஏன்னா இன்னைய வரைக்கும் அது சம்பந்தமா ரிசர்ச் எழுதி 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 தள்ளிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அதனாலதான் சொல்லுவாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாகவும் ரோமன் எம்பையருடைய அந்த பேரரசர் ஹெராக்லியஸ் அவர் வந்துட்டு மன்னராகவும் இருக்கிறாங்க. கமாண்டர் இன் சீஃப் இஸ்லாமிய ராணுவத்துக்கு அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வாள் அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க. அந்த பட்டத்துக்குரிய ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள பத்தி நிறைய படிக்கணும். ஏன்னா எல்லா ராணுவ மிலிட்டரி ஸ்கூல்லையும் அவங்கள பத்தின பாடம் இருக்கு. தோல்வியே கண்டிராத ஒரு தளபதி அப்படின்ட்டு மிலிட்டரி ஸ்கூல்ல அந்த வரிசையில ஹாலித் பின் வலீதை பத்தின பாடம் இன்னைக்கும் இருக்குது. நேட்டோ மாதிரியான மிலிட்டரி ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்லயும் இருக்குது. அப்ப இங்க வந்து கமாண்டர் இன் சீஃபாக தியோடர் ட்ரைத்ரீஸ் அப்படிங்கிறவரு இருக்கிறார். இது ரோமன் எம்பையர் அந்த வாரியர்ஸ் 2 லட்சம் வீரர்கள், இஸ்லாமிய ராணுவத்துல 40,000 வீரர்கள். எண்ணிக்கையில எவ்வளவு மலைக்கும் அடுக்குமான வித்தியாசம் இருக்குது பாருங்க. நெருங்கி கூட நிக்க முடியாது. இந்த நேரத்துல அதாவது இந்த யர்மூக்கு பாருங்க, மதீனால இருந்து இந்த நேரம் தான் இன்னைக்கு ஜோர்டான்ல இருக்குது. அது ஒரு ஆற்றங்கரை இருக்குது. அந்த யர்மூக் ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில தான் வந்துட்டு அந்த போர் வந்துட்டு ஆரம்பிச்சது. 6 நாள் நடைபெற்ற அந்த போர். அந்த ஆற்றங்கரையில 2 லட்சம் வீரர்களோட வந்து ரோமன் எம்பையர் தங்கி, அந்த பேரரசு ரோம பேரரசுடைய ராணுவம் தங்கி இருக்குங்கிற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. வந்தோன்னு என்ன பண்றாங்க, இன்னும் கூடுதலா ராணுவ வீரர்கள் அனுப்பிச்சா தேவையில்லைன்னு சொல்லி பாரசீகத்துல டெஸ்ஸிஃபான் நகர் இருக்கு பாருங்க, கத்தீசியா போருக்கு பிறகு டெஸ்ஸிஃபான் தலைமையிடம், அங்க தங்கி இருந்த சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அந்த அதாவது அந்த ஒரு டிப்ளமேட்டிக்கா எப்படி கையாளுறாங்க பாருங்க, ஒரு ஜனாதிபதி எப்படி அதாவது எங்கோ நடக்குது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைவ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, வரக்கூடிய செய்தி வைத்து அதை மூளையில இமேஜின் பண்ணி முடிவெடுக்கணும். அப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, சாதுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க, உங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான படைப்பிரிவை நீங்க வந்து ரோமன் எம்பையர் டமாஸ்கஸ்க்கு அனுப்புங்க. ஆனா நீங்க போர்ல ஈடுபட்டுறாதீங்க, பேச்சுவார்த்தையிலேயே ஒரு 2-3 மாசத்தை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டெஸ்ஸிஃபான் அந்த கோட்டையை நம்ம பார்த்தோம் இல்லையா, வெள்ளை மாளிகை, அதை சுற்றிலும் கிட்டத்தட்ட 3 மாசம் வந்து முற்றுகையிடப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எப்பவுமே போருக்கு போறதுக்கு முன்னால மன்னருக்கு கடிதம் எழுதுவாங்க, நீங்க வந்துட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஜிஸியா கட்டுங்க, அப்படி இல்லைன்னா வந்து போர் தான் அப்படிங்கறதா வந்து நடைமுறையா இருந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில வந்து அந்த கடிதம் எழுதுறது, பேச்சுவார்த்தை இதுல போயிட்டு இருந்துச்சு. 3 மாசம் போனுச்சு. அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட படையை வந்து இந்த 2 லட்சம் வீரர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த ரோமன் எம்பையர் பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது படம் இன்னும் பத்தாது அப்படிங்கிறதுனால யமன்ல இருந்து ஒரு 1000 வீரர்களை வந்து அனுப்புறாங்க. எங்க ரோமன் எம்பையர் டமாஸ்கஸ்க்கு, சிரியாவுடைய தலைநகரா இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்க்கு அனுப்புறாங்க. ஹாலித் பின் வலீத், அபூ உபைதா அவங்களோட வந்து சேர்றதுக்கு. அந்த படையில போன 1000 வீரர்களும் மூத்த நபித்தோழர்கள், சாதாரண ஆட்கள் இல்ல. அதுல 100 பேர் யார் தெரியுமா, பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட மூத்த நபித்தோழர்கள், பத்ரியன்கள். இவ்வளவு வந்து ஒரு மதிப்புமிக்க ராணுவம் போகுது. இந்த போரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து கூலிப்படைகளுக்கும் ஒரு உயர்வான தத்துவத்தை சுமந்து கொண்டு அந்த தத்துவத்திற்காக உயிர் நீக்க வந்தவர்களுக்கும் நடைபெற்ற போர். இந்த ஏன்னா இது இப்ப நம்ம இது பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு நேர் மாற்றமா நம்ம வந்து கடைசி 5 நாள், இந்த 15 நாள் கிளாஸ்ல வந்து கடைசி 5 நாள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்ப்போம். 2 லட்சம் முஸ்லிம் வீரர்கள் இருந்திருப்பாங்க முகலாய பேரரசுலையும் மத்த இதுலையும். 20,000 5,000 20,000 பிரிட்டிஷ் படைகளோடு தோத்த வரலாறு பார்க்க போறோம். இதுதான் வந்து முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை மாறி போனதுக்குனால கிடைச்சிருக்கக்கூடிய அடி, அவமானங்கள். ஆரம்ப காலத்துல சிறிய ராணுவம் போய் பிரம்மாண்டமான ராணுவத்தை வீழ்த்துனுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஈமானுடைய உறுதியும் மரணத்தின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய ஆசையும் பிரியமும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வந்துட்டு நம்முடைய வாழ்வு அப்படிங்கிறது. அதே பிற்காலத்துல இந்த கடைசி 200-300 வருஷ வரலாறு பார்த்தோமாக்கும், இவ்வளவு பிரம்மாண்டமான படைகள் இருந்து சும்மா ராபர்ட் கிளைவ் மாதிரி 3000 பேர் 4000 பேர்த்திட்ட தோத்து அவமானப்பட்டு சிதறி ஓடுன வரலாறு எல்லாம் இந்திய வரலாறாக இருக்குது. இந்த போர்ல வந்துட்டு மரணத்தை நேசிக்கும் பண்பட்ட உள்ளங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மூத்த நபித்தோழர்கள், பத்ர் சஹாபாக்கள் அதுல கலந்துகிட்டவங்க. கலீஃபா உமர் அவர்களுடைய ராஜதந்திர வியூகம், அதாவது மதீனாவுடைய எல்லையில போய் நிப்பாங்களாம் டெய்லி, ஆள் வருதான்னு. அந்த குதிரையில அந்த செய்தியை கொண்டுட்டு வரக்கூடிய வீரன் வந்து அங்க யார் நிக்கிறான்லாம் பார்க்க மாட்டாங்க,
நேர இது தலைமை இடத்துக்கு தான் மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு தான் வருவாங்க. அப்படி வரும்போது சில நேரத்துல முன்னால நிக்கிற ஆளே தெரியாது, கலிஃபா நிக்கிறதுன்னு தெரியாது அந்த அந்த செய்தியை கொண்டுட்டு வர்றவருக்கு. அவர் குதிரையில வேகமா ஓட உடனே குதிரை பின்னாலேயே உமர் ரலியல்லாஹு ஓடுவாங்களாம் அந்த செய்தியை வாங்குறதுக்கு, துரத்துக்கிட்டே ஓடுவாங்களாம். ஹாலித் அவர்களுடைய நுட்பமான போர் வியூகங்கள் இருக்குது பாருங்க, கட்டாயம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அது எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது போருக்கு மட்டுமல்ல. அதாவது ஒரு மொபைல் போர்ஸ்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, அவங்களுடைய படைகள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு டீம். அதனாலதான் அவங்க வந்து உஹது போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டு முஸ்லிம்களுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஹாலித் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். அவங்களுடைய போர் தந்திரம் வந்துட்டு மிக முக்கியமான காரணம். அதனாலதான் அவங்க வந்துட்டு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள், அவங்களுக்கு அவங்க கலந்து கொண்ட எந்த போர்லயும் அவங்க தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அவங்களே விரும்பினாங்க, நான் போர்ல ஷஹீதா இருக்க கூடாதா அப்படின்னு கடைசி கட்டத்துல வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வாள் வந்து அது வீழக்கூடாது அப்படிங்கறத சொன்னாங்க. குடிமக்களுக்கும் கூலிப்படைகளுக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தம் சாதாரண யுத்தம் இல்லது. எவ்வளவு தூரம் வந்து அந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறவங்க வந்துட்டு உயிர் தியாகம் செஞ்சு ஷஹீதாகி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வாசிக்கணும், அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அப்பதான் வந்து இந்த மார்க்கத்துல பிடிமானம் மிக்க மக்கள் உருவாகி வருவாங்க. இது பாருங்க, இதான் வந்து சைட் ஆஃப் தி பேட்டில் ஆஃப் யார்மூக். இன்னைக்கும் போர்டு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க ஜோர்டானுக்கு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த யர்மூக் ஆற்றங்கரை ஓரத்துல அந்த மலை மேல வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இந்த போர் இங்க நடந்துச்சு, இத்தனை 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, ஃபுல் டீடைல்ஸும் இதுல இருக்குது. ஜோர்டானுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த யார்முக் வேலி, ஜோர்டான் ஆற்றங்கரையில் நடைபெற்ற அந்த போர். அதுல கடைசியா வந்துட்டு இந்த கல்வெட்டு அங்க இருக்குது, ஃபேர்வெல் டு சிரியா ஃபார் தி லாஸ்ட் டைம். In this battle, about 80,000 fighters from the Byzantine were killed, compared to only around 4,000 Muslim fighters. 2 லட்சம் வீரர்கள்ல 80,000 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பலர் அந்த யர்மூக் ஆற்றில் விழுந்து இறந்து போனார்கள். 4,000 மூத்த நபி தோழர்கள் ஷஹீதானார்கள். Yarmouk was a decisive battle in the Islamic history. The Arab historian Tabari சொல்றாங்க பாருங்க, there was never a battle as that of Yarmouk. அது போன்ற ஒரு போரே நடந்தது கிடையாது. நிறைய படிங்க, அது சம்பந்தமா டீடைல் நிறைய புத்தகங்களாவும் இருக்குது, நெட்லயும் இருக்குது, அது சம்பந்தமா நிறைய படிங்க. இந்த பேட்டிலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, யர்முக் போருக்கு அப்புறம் இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்குது பாருங்க, உலகத்தினுடைய மிக உணர்ச்சி பூர்வமான நிலம். உலகம் அழியிற காலம் வரைக்கும் சென்சிட்டிவ் லேண்ட் உலக பூமி பந்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்குது. அந்த இடம் தான் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான நிலமா இருக்கும். அதுதான் வந்து ஜெருசலம். அது முழுக்க இஸ்லாமிய ஆட்சியோடு இணைக்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து இந்த யர்முக் போரினுடைய அவுட்புட்டா வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய அருளால வந்துட்டு இந்த 2 இதையும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஜெருசலம் வந்துட்டு வீழ்த்தப்பட்டது, அதாவது ஜெருசலம் இணைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜெருசலத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதனை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவமா இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு வரக்கூடிய இந்த ஃபெமைன், அதாவது எபிடமிக், பேண்டமிக்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. எபிடமிக், அந்த கொள்ளை நோயும், கொள்ளை நோயை தொடர்ந்து, அதாவது பஞ்சமும் கொள்ளை நோயும், இந்த ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு பிரிக்கவே முடியாது. பஞ்சம் வந்துச்சுன்னா கொள்ளை நோய் வரும், கொள்ளை நோய் வந்துச்சுன்னா பஞ்சம் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஆனா இன்னைக்கு கொரோனா வந்துட்டு இந்த கொள்ளை நோயின்னு வந்து வெளியில வந்து அதாவது பிரபலப்படுத்தின மாதிரி தோணுது. இப்போ உள்ள வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பாக்குறதா இருந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண விஷயத்த வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்த்து. அதனால அன்பு சகோதரர்களே, இந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை பார்ப்போம். குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்கள் சொல்றதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க அப்பப்ப நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அது சம்பந்தமா இது வந்து ஒரு ஃபிளாஷ் ஏற்படுத்துறது உங்க மைண்ட்ல, ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துறது. அதுக்கப்புறமா நீங்க போய் உட்காந்து இன்டெப்தா தேடி படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நீட்டா அப்படியே பதிவாகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நீங்க யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போது மைண்ட் என்ன பண்ணும், உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கிறது எல்லாம் அப்படியே உள்ள இருந்து எடுக்கும். எப்படி பம்ப் பண்ணு பாருங்க, போர்ல இருந்து மோட்டர் வந்து தண்ணியை பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்க மைண்ட்ல பொதிஞ்சிருக்கிறது பம்ப் பண்ணி எடுக்கும். எப்போ நீங்க டீச் பண்ணும்போது, கற்றுக் கொடுக்கும் போதுதான் ஒரு மனிதன் ஆசிரியனாக வந்துட்டு
உயர்றான், அவனுடைய அறிவும் வந்துட்டு வளர்ச்சி அடையும். அந்த வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அது சம்பந்தமான செய்திகளை சொல்லித் தரணும். அதனால இன்றைய கிளாஸை வந்துட்டு இன்ஷா அல்லாஹ், ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு ரொம்ப நேரம் இதுல கண்டினியூ பண்றது வந்து சிரமமா இருக்கும். இந்த இதுல பாக்குறதுனால நம்ம அது என்னது மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ் எல்லாமே வந்துட்டு அந்த முடிஞ்ச வரைக்கும் இதுல மாத்திக்கிற மாதிரி பாருங்க. அது வந்து வசதியா வந்து உங்களுக்கு தரும். அதாவது நம்ம லேப்டாப்லயும் இன்னும் வந்து எல்இடி இதுலயே நீங்க பாக்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஃப்ரீயா இருக்கும். எல்லாரும் பாக்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும். வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஈடேற்றம் செஞ்சு தரணும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மொபைல் போனுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல அந்த டவுட்ஸை வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னால 3:15க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 3 மணில இருந்து நம்ம சப்ஜெக்ட் குள்ள இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.